நம்மள அநேகர் சபைக்கு போய் உட்காரும் போது நம்ம எதிர்பார்க்கறது என்ன? ஆறுதல் தரும் வார்த்தைகள் பிரசங்கத்துல வெளிப்படுமா? ஆசீர்வாதமான வார்த்தைகள் வெளிப்படுமா? அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் வெளிப்படுமா? இததான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரவணைக்கிற மாதிரி, தேய்ச்சுகிற மாதிரி, ஆற்றுகிற மாதிரி இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய முதல் பிரசங்கம் எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு மத்தேயுல சொல்றாரு. அப்போ இன்றைய சபைக்கு இந்த மனம் திரும்பக்கூடிய பிரசங்கங்கள் இல்லை. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், செழிப்பு, அப்புறம் அற்புதம் உண்டாகும், இப்படிப்பட்ட காரியங்களை தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. கொண்டு பேசுனா விசுவாசியானவர்கள் என்ன பண்றாங்க? சபையை விட்டு போயிடுறாங்க. என்ன இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, நல்ல வார்த்தை ஒரு வாயில இருந்து வராதா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கேட்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி 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 உங்களை குழந்தைகளை போல வச்சிருக்க சொல்லி ஆண்டு சொல்லல. பவுல் சொல்றாரு, எவ்வளவு நாளைக்கு நீங்க பால் உண்கிற குழந்தைகளை போல இருப்பீங்க, வளர்ந்து புருஷர்களை போல இருங்கன்னு வேத வசனம் சொல்லுதே. நம்ம ஆறுதல் படுத்துற பிரசங்களை கேட்டு, இனிமையான வார்த்தைகளை கேட்டு அப்படியே நம்மளை அனலுமின்றி குளிருமின்றி இருப்போம். அப்படி இருக்கும்போது என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு